ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர்எஸ் ஷோபன் vlogs. நான் உங்கள் ரேவதி டெய்லர். இன்றைக்கி டெய்லரிங் டிப்ஸில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம அளவு ப்ளவுஸ்லேருந்து ஈஸியாக மெஷர்மெண்ட் எடுத்து நோட்டில் எப்படி எழுதி வச்சுக்கலான்றது ஒரு விஷயத்த பார்க்கலாம். மொத்த அளவே 5 பாயிண்ட்டு தான் ப்ளவுஸோட இது. அதை ஈஸியாக டெக்னிக்கலாக எப்படி ஃபார்மலாக இல்லாமல் நம்ம அளவு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது நம்ம ப்ளவுஸோட மொத்த அளவு வந்து இது என்னோடய ப்ளவுஸ். நீங்கள் அளவு யார் எடுக்கிறீங்களோ அவங்க நேம் எழுதி வச்சுக்கோங்க. என் பேர் வந்து ரேவதி. மொத்த அளவு மொத்தமாகவே 5 ஃபார்முலா தான். ஃபஸ்ட்டு வந்து கழுத்தின் அகலம், ஆம்கோல் உயரம், ஷோல்டர், இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வந்து பின் கழுத்து, பின் உயரம். மூணாவது ஸ்டெப் வந்து முன் கழுத்து, முன் உயரம். நாலாவது ஸ்டெப் வந்து பட்டி உயரம், பட்டி அகலம். அஞ்சாவது ஸ்டெப் வந்து கை. ஆறாவது ஸ்டெப் வந்து முழு மார்பக சுற்று. ஃபுல் ஃபார்முலாவே இவ்வளோ தான். இதில் நம்ம சிம்பிளாக எப்படி அளவு எடுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இது என்னோடய ப்ளவுஸ், என்னோடய ரெகுலர் ப்ளவுஸ், எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒரு ப்ளவுஸ். நீங்களும் ஃபஸ்ட் டைம் அளவு எடுக்கிறீங்கன்னா உங்கள் ப்ளவுஸே எடுத்து அளவெடுங்க. ஃபஸ்ட்டு கழுத்தின் அகலம் தெரியுது மனந்தோ? கழுத்தின் அகலம் என்னோட அகலம் வந்து 2.5. நீங்கள் தையலோட சேர்த்தியே 2.5ன்னு சொல்லி கணக்கு எடுத்தீங்கன்னா, நீங்கள் தையலுக்கு இங்கே 1/4 இன்ச் விட்டுட்டிங்கன்னா அகலம் ஆயிரும், 2.25 ஆயிரும். நீங்கள் கரெக்டாக 2.5 இன்ச் எடுத்துக்கோங்க. 2.5 இன்ச் எழுதிருங்க. 2.5 இன்ச். ஆம்கோல் உயரம். ஆம்கோல் உயரம் வந்து டெக்னிக்கலாக 2 விஷயமாக எடுக்கலாம். ஒன்று கீழே இருந்து எடுக்கலாம். கீழே இருந்து எடுத்தீங்கன்னா 7.5 இன்ச் வருது. 7.5. இதை வந்து நம்ம டிவைடடை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ப்ளவுஸ் நார்மலாக மடிக்கிற மாதிரி வச்சு முழு உயரம் எடுத்தீங்க அப்படின்னா 12.5 இன்ச். பனி 2.5 அரைக்கு அரை மைனஸ் ஆகும். அப்போது 12 மைனஸ் 7. இப்போது நம்மளுக்கு ஒரு நிமிஷம் கட் செய்யலாம். நம்ம மைனஸ் பண்ணால் 5 இன்ச். அப்போ நமக்கு ஆம்கோல் உயரம் வந்து 5 இன்ச். ஷோல்டர். இப்போது திருப்பி நம்ம முன்னாடி பக்கம் எடுத்து ஷோல்டர். இந்த ஷோல்டரில் வந்து ஃபார்முலாவே தேவைப்படாது. அந்த ஃபார்முலா இல்லாமல் நம்ம எப்படி எடுக்கலாம்னா, ரெடி அளவு வந்து 2.25 இருக்குது. அந்த பக்கம் 1/4 இன்ச், இந்த பக்கம் 1/4 இன்ச் தள்ளினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து 2.25 வச்சாலே கரெக்டாக இருக்கும். தெரியுது நம்ம வந்து 2.25 வச்சா ஷோல்டர் வந்து எந்த பக்கமும் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் நம்ம ஃபுல்லாக இது ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு கட் பண்ணாத அளவுக்கு கரெக்டாக 2.25 வச்சிங்களன்னா கரெக்டாக இருக்கும். 2.25. இப்போ முன் கழுத்து. ஸ்டெப் 2 பின் கழுத்து. இப்போ இப்படி இருக்கு. நம்ம பின் கழுத்து உயரம் நான் 8 இன்ச் வச்சு மார்க் பண்ணுறேன். 8 இன்ச் எழுதிக்கலாம். பின் உயரம் 12.5. இப்போ முன் கழுத்தும் முன் உயரமும் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து முன் கழுத்து வந்து
நான் 6.25 வைக்கிறேன். உங்கள் ப்ளவுஸோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்து எழுதிக்கோங்க. 6.25 நான் கான் போட்டுக்கிறேன். எப்போவும் நான் இப்படி தான் எழுதுவேன். நீங்கள் உங்கள் வசதிக்கு எப்படியோ அப்படி எழுதிக்கோங்க. முன் உயரம். இப்போ நம்ம முன் உயரத்தை பற்றி பார்க்கலாம். முன் உயரம் வந்து ஒருத்தருக்கு வந்து கப் ஷேப்பை பொறுத்து, கப்போட அளவு பொறுத்து இந்த முன் உயரம்ன்றது மாறுபடும். என்னோட சைஸ் வந்து 36, அதனால நான் 11 இன்ச் வைக்கிறேன். தைச்ச பின்னாடி 11 இன்ச் 11 இன்ச் வருது. அதுக்கு நம்ம லைட்டாக இழுத்து 11.5 இன்ச் மார்க் பண்ணோன்னா கப் சைஸ் வந்து ஷேப் வந்து கரெக்டாக வரும். 11.5 இன்ச். 4வது ஸ்டெப் பட்டி. எனக்கு வந்து பட்டி வந்து பெருசாக வைக்க பிடிக்காது. உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் கப் ஷேப்பில் வந்து 11 இன்ச் வச்சு பட்டியை 2.5 இன்ச் தாராளமாக வைக்கலாம். எனக்கு வந்து பட்டி வந்து உயரம் 2, சாரி பட்டியோட அகலம் வந்து 2. பட்டியோட உயரம் 7 இன்ச். கை. இந்த கையை வந்து ஈஸியாக நம்ம எப்படி கட் பண்ணலான்றது நான் ப்ளவுஸ் கட் பண்ணும்போது சொல்கிறேன். இப்போ சும்மா மெஷர்மெண்ட் மட்டும் எடுத்து காட்டுறேன். கை உயரம் வந்து மேல் உயரம் 5, கீழ் உயரம் 3. இந்த அளவை நீங்கள் எழுதி வச்சுக்கினீங்களா நீங்கள் தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். இது எப்படி ஈஸியாக தைக்கிறதுன்னு நான் தைக்கும் போது சொல்கிறேன். ஜஸ்ட் உயரம் 5, மேல் உயரம் 5, கீழ் உயரம் 3. இது வந்து நான் தைக்கும் போது உங்களுக்கு சொல்கிறேன். முழு மார்பக சுற்றளவு எப்படி பார்க்கலான்றதை பார்க்கலாம் வாங்க. நீங்கள் ப்ளவுஸை பின்னாடி பக்கம் வச்சு இந்த மாதிரி பின்னாடி பக்கம் வச்சு, ப்ளவுஸ் வந்து சுருக்கமாக இருந்துச்சுன்னா ஐரன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் எடுக்கும் போது நீங்கள் அந்த மாதிரி ஐரன் பண்ணி எடுத்தீங்கன்னா அப்படின்னா அந்த சுருக்கம் இல்லாமல் அளவு கரெக்டாக வரும். இப்போது இந்த லாஸ்ட் எட்ஜிலேருந்து இந்த லாஸ்ட் எட்ஜ் வரைக்கும் நீங்கள் அளவு ப்ளவுஸை அதிகமாக இழுக்காதீங்க. இப்போது 18 2ஆக டிவைட் பண்ணால் மார்பக சுற்றளவு 36 தெரியுதுங்களா? 36 ப்ளஸ் தையலுக்கு 1 இன்ச் 37.5 இன்ச் 1.5 இன்ச். ஏன்னா 37 இந்த 36ஓட ப்ளஸ் 1 எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா இந்த முன்னாடி இந்த டாட் வர்றதுனால ஒரு பக்கம் 1/4 இன்ச் இன்னொரு பக்கம் 1/4 இன்ச் 1/2 இன்ச்சு வந்து இந்த டாட் போயிடும். அப்புறம் நம்மளுக்கு ரெடி அளவு வந்து ஒரே 1 இன்ச்சு தான் நிற்கும். இது நம்ம மொத்த அளவில் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4, ஸ்டெப் 5, ஸ்டெப் 6. இது வந்து ஸ்டெப் 1ல் இருக்கிறது வந்து காமன் அளவு. முன்னாடி பின்னாடியுமே ஒரே அளவில் வர காமனான அளவு. மொத்தம் இந்த 5 அளவு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும். இந்த டிஃப்ரெண்ட்டில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்கான ரிப்ளைவாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்கல. அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.